ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜர்னி சேனலில் மூலியமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன் விச் ஃபேமிலி டு ட்வின் ஃப்ளேம்ஸ் சூஸ் டு டேக் பர்த்? எந்த வகையான குடும்பத்தை இரட்டை ஆன்மாக்கள் தான் பிறப்பதற்காக தேர்வு செய்கிறார்கள்? இது அவர்களுடைய டிசிஷன் தான். இது எந்த மாதிரியான குடும்பத்தில் பிறக்கணும் அப்படின்றத அவங்க தான் முடிவெடுப்பாங்க. ஸோ இது ட்வின் ஃப்ளேம்ஸ் வாழ்க்கையில் இருக்கிற மிக முக்கியமான தகவல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரியல் இன்ஃபர்மேஷன், உண்மை தகவல். இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ட்வின் ஃப்ளேம்ஸ் குறிப்பிட்ட சில வகையான குடும்பங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த பூமியில், பிளானட் எர்த்தில் அவங்களோட வேற சில சோல் மிஷன்ஸ், அது கூடவே இன்டர்கனெக்ட் ஆன மாதிரியான ஒன்றோட ஒன்று தொடர்புடைய பல ரீசன்ஸ், பல காரணங்கள் இது கூடவே இருக்கும். ஸோ சபிக்கப்பட்ட, அதாவது மிகவும் சபிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் ட்வின் ஃப்ளேம்ஸ் வராங்க. அதாவது கேர்ஸ் பண்ணப்பட்ட, சாபனை வாங்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான குடும்பத்தை தான் அவங்க பிறக்கிறதுக்காக சூஸ் பண்ணிக்கிறாங்க. அது எப்படின்னா, ஒரு முழு தலைமுறையுமே அதால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என்டையர் ஃபேமிலியுமே அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்னால அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பாங்க. ஏன்னா தலைமுறையாவே அவங்களுக்கு தெரியாமே அந்த சாபத்தால் அவதிப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அந்த சாபத்தினுடைய பாதிப்பு தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கும், கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான குடும்பத்தை தான் ட்வின் ஃப்ளேம்ஸ் பிறக்கிறதுக்காக சூஸ் பண்ணுறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட சாபத்தை போக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கடவுளால் மட்டும்தான் முடியும். கடவுளால் தானே எல்லாமே முடியும். கடவுள், டிவைன் நினச்சாதான் எதையுமே பண்ண முடியும் இல்லையா? அப்படி இல்லைன்னா டிவைன் சைல்டு, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு டிவைன் சைல்டால பண்ண முடியும். அப்படி சபிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட குழந்தை தான் ட்வின் சோல்ஸ். அவங்க தான் ட்வின் ஃப்ளேம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட், இப்படிப்பட்ட சாபத்துக்கு பின்னாடி என்ன மாதிரியான காரணங்கள், ரீசன்ஸ் இருக்கும்னு சிலதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது பெரிய மகான்களை, யாராவது பெரிய மகான்களை ஏதாவது ஒரு வகையில டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது தவறு செஞ்சிருப்பாங்க. அவங்க மனசை காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து சாபத்தை இவங்க வாங்கியிருப்பாங்க. அவங்க இவங்களை பயங்கரமா கேர்ஸ் பண்ணியிருப்பாங்க, சபிச்சிருப்பாங்க. அது அவங்கள மட்டும் இல்லை, அந்த என்டையர் ஃபேமிலியுமே அவங்க சபிச்சிருப்பாங்க. புனிதமான அந்த மகான்கள் அந்த குடும்பத்தை சபிச்சு இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு விஷயமும் அந்த குடும்பத்தில் நடந்திருக்கும். அது ஒரு ரீசனாக இருக்கும். ரெண்டாவது ரீசன் என்னன்னா, அனிமல் கில்லிங், அதாவது மிருக வதை. அது எந்த மாதிரியான மிருகமா கூட இருக்கலாம். ஒரு நாய், பூனை, ஆடு, மாடு, இப்படி எதுவா வேணா இருக்கலாம். மிருகவதைன்னு சொல்றது இந்த அளவுக்கு அதுங்களை துன்பப்படுத்தி, காயப்படுத்தி, வதச்சி அதுங்களை கொண்டு இருக்கலாம். மிருகமா இருந்தாலும் அதுங்களுக்கும் வலி, வேதனை இதெல்லாம் இருக்கும் இல்லையா? வாய் வார்த்தையா பேச முடியலனாலும் அந்த வேதனைகளால உயிரை விடும்போது அதுங்க சபிச்சு இருக்கலாம். அதனாலதான் சொல்றது, மிருகங்களை துன்பப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இதையும் நம்ம இது மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். மனிதர்களால பேசி சாபனை கொடுக்க முடியும், அவங்க கோபத்தை காட்ட முடியும். ஆனா மிருகங்களால பேச முடியலனாலும் அவங்கள வதைக்கும் போது அவங்க படுற அந்த வேதனை, அவங்க படுற அந்த கஷ்டம், அதால அது உங்களுக்கு சாபனையா கூட முடியும். ஸோ தேர்ட் ரீசன் என்னன்னா, பிளாக் மேஜிக், விச் கிராஃப்ட், அதாவது சூனியங்கள், செய்வினைகள், இது மாதிரி செய்யறவங்க, தீய ஆத்மாக்களை பயன்படுத்தி செய்யும் மந்திரங்கள், இதையெல்லாம் பண்றவங்க இருப்பாங்க. அவங்களோட நல்ல பவரை எவ்வளவோ நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தலாம். சில பேருக்கு டிவைன் பவர் இருக்கும், அது நல்ல விதத்துல பயன்படுத்தாம இந்த மாதிரி
மற்றவங்களை அழிக்க நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்க்காக பயன்படுத்தும் போது அந்த குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய சாபம் தான். ஏன்னா அந்த பவரை என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட நேம், ஃபேம், வெல்த்துக்காகவும், மற்றவங்கள விட தான் பெரிய ஆள் அப்படின்றத காமிக்கிறதுக்காகவும், தான் தான் ஹைஃபை ஃபேமிலியா வாழணும் அப்படின்றதுக்காகவும், இவங்கள விட நல்லா வாழறதுக்கு, அந்த குடும்பத்து மேல இருக்கிற பொறாமையினால, நல்லா வாழற ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க, அவங்க மேல இவங்களுக்கு இருக்கிற பொறாமையினால அவங்கள அழிக்க இப்படி பல தீய எண்ணங்களோட அந்த குடும்பத்துக்கும், அந்த குடும்பத்துல இருக்கிற சில பேருக்கும் இந்த மாதிரியான சூனியங்கள், மாய மந்திரங்கள், செய்வினங்கள் இதனால பண்றதுனால அது வந்து பிற்காலத்துல அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு அந்த சாபத்தை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எப்படியும் அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும், இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் தான் பிரச்சனை, இவங்களுக்கும் நமக்கும் தான் பிரச்சனை அப்படின்றது தெரியும். அப்படி தெரியும் போது அது வந்து ரொம்ப அதிகமா அவங்க படுற வேதனையினாலையும் அவங்க கொடுக்குற சாபனையும் இந்த குடும்பத்துக்கு வந்து சேர்ந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டோட்டல் என்டையர் ஃபேமிலியுமே அந்த சாபத்தோடைய இம்பேக்ட் வந்து இருந்திருக்கும், கஷ்டப்படுத்தியிருக்கும். ஸோ அந்த ஃபேமிலிக்கு இப்படி பலதரப்பட்ட சாபனைகள் வந்து இருக்கலாம். அதில் ஃபியூ ரீசன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ட்வின் ஃப்ளேம் பிறக்கிற அந்த ஃபேமிலி, இது மாதிரி நமக்கு தெரியாத எவ்வளவோ ரீசன்ஸ் வந்து இருக்கும். ஒரு ஃபேமிலி சபிக்கப்பட்ட உடனடியாகவே நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ், எதிர்மறையான ஆவிகள் வந்து அந்த குடும்பத்துல வாழ தொடங்குது. அந்த குடும்பத்துல எந்த நல்ல விஷயங்களையும் நடக்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை, டிவைன் பவர்ஸ், இது எல்லாத்தையுமே அழிச்சு அவங்களோட எல்லா பாசிட்டிவான பவர்ஸ், இறைவன் கொடுத்த எல்லா பிளெஸ்ஸிங்குமே கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க தொடங்கிடும். ஸோ அந்த சாபத்தை அந்த குடும்பத்துல இருந்தும், அந்த ஜென்ரேஷன்ல இருந்தும் யாராலையுமே அழிக்க முடியாது, பிரேக் பண்ணவே முடியாதுன்னு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இதுங்க வந்து அந்த குடும்பத்துல வாழ தொடங்கும். கொஞ்சம் கொஞ்சமா அதை அதிகப்படுத்திக்கிட்டு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்படியெல்லாம் ஏன் அந்த ஃபேமிலியில இருக்கிற அந்த கெட்ட ஆவிகள் பண்ணுதுங்கன்னா, அந்த சாபனை இருக்கிற வரைக்கும் தான் அவங்களால அது உள்ள இருக்க முடியும் இல்லையா? அந்த சாபனைகள்லாம் போயிடுச்சுன்னா, விலகிடுச்சுன்னா, பிரேக் ஆயிட்டா இந்த நெகட்டிவ் ஸ்பிரிட்டால அந்த குடும்பத்துல இருக்க முடியாது. அந்த குடும்பத்தை விட்டு வெளியில போக வேண்டிய சூழல் வந்து அதுங்களுக்கு வரும். ஏன்னா அவங்க எல்லாம் ஈவில் ஸ்பிரிட்ஸ் தானே, அதனால நல்ல சக்திகள் இந்த குடும்பத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். இவங்க வெளியே போனா வர ஆரம்பிச்சிடும். இப்படி வந்தா இவங்களால இந்த மாதிரி தீய சக்திகளால அங்க இருக்க முடியாது, வெளியில போய் தான் ஆகணும். அதனாலதான் அந்த குடும்பத்துல நல்லது எதுவும் நடக்க விடாம இதுங்க வந்து அந்த குடும்பத்துல வாழறதுக்காக எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்ல விஷயங்கள் எதையுமே நடக்க விடாம பாத்துக்கும். இதுக்காக என்ன வேணும்னாலும் அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் வந்து பண்ணும். இந்த நெகட்டிவ் ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேற மண்டலத்தை சேர்ந்தவங்க. சூசைட் பண்ணிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க, அகாலமான மரணம் அடைஞ்சவங்க, அந்த மாதிரியான ஆவிகளை மேலும் மேலும் இந்த குடும்பத்துல சேர்த்துக்கிட்டே இருக்கவங்க இந்த டார்க் ஸ்பிரிட்ஸ். அவங்க எப்படி சேர்ப்பாங்கன்னா, ரீஇன்கார்னேட் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது முயற்சி இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் ஒரு ட்வின் ஃப்ளேமா இருந்து சபிக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா, அந்த குடும்பத்தில் ரீஇன்கார்னேட் ஆன பவர்ஃபுல்லான நெகட்டிவ் ஈவில் ஸ்பிரிட்ஸும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள தான் நார்சிஸ்ட் அப்படின்னு இப்போல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தை தாண்டி வெளியே தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சொல்லப்போனால் உங்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, உங்கள் சிப்ளிங்ஸ், இப்படி உங்கள் கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, ரிலேட்டிவ்ஸாக கூட யாராக வேணாலும் இருக்கலாம். அதுக்காக எல்லாரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே சமயம் நம்ம குடும்பத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கவும் கூடாது. ஏன்னா சபிக்கப்பட்ட குடும்பம் தான் இதெல்லாம் இருக்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயம். ஆனா உங்க ஃபேமிலி குடும்பத்துல இப்படிப்பட்ட பர்சன்ஸ் கண்டிப்பா இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்.
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஹியூமன் ஃபார்மில் இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்ஸ் தான் அவங்கெல்லாம். அவங்க எல்லாம் பிக்கர் டைட்டிலில் கூட இருப்பாங்க. ரொம்ப பணக்காரங்களாக இருக்கலாம், பணம் அதிகமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க, பெரிய பெரிய பதவியில் கூட இருப்பாங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத வெல் டு டூ ஃபேமிலி மெம்பராக கூட அவங்க இருக்கலாம். ஆனால் நேச்சராக அவங்கள நீங்கள் நல்ல விதமாக பார்க்க முடியாது. அவங்க ஆக்ஷன்லேயே, அவங்க செய்கையிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கருணை அப்படின்றதெல்லாம் அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் பேசும்போது ரொம்ப நல்ல விதமாக பேசுவாங்க. பட் எந்த விதத்துலையுமே உதவி அப்படின்னா செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிடுவாங்க. இன்னும் கேட்டால் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறவங்களா கூட இருப்பாங்க. அது வந்து நீங்கள் நேரடியாக பார்க்க முடியாது இல்லையா? அவங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ் வந்து அப்படிப்பட்டதாக தான் இருக்கும். இப்படி சில விஷயங்களை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல சோலாக இருந்தாங்கன்னா அவங்க பிஹேவியர், நேச்சர், அவங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, நடந்துக்கிறாங்கன்றதையும், இந்த மாதிரி நார்சிஸ்டிக் கேரக்டர்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதையும் வித்தியாசம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். தனக்கு வேணும்னா இவங்க எந்த அளவுக்கும் போவாங்க. ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா ரொம்ப நல்ல விதமாக பேசுவாங்க. அந்த காரியம் முடிஞ்சதும் உங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. உங்களையே பின்னாடி வந்து நிறைய குறை சொல்றவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்க தான் அந்த குடும்பத்தில் மனிதர்களாக பிறந்த ஈவில் சோல்ஸ், தீய ஆத்மாக்கள் தான் அவங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியே இந்த மாதிரி சூனியம் செய்வினைகள் பண்ணுறவங்க, மந்திரம் பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் பயன்படுத்துகிற ஆட்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எல்லாம் எங்கேருந்து வராங்கன்னு நினைக்கிறீங்க? நெகட்டிவ் ரிலேம்ஸ், வேற சில கெட்ட மண்டலங்களை சேர்ந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ், டார்க் ஸ்பிரிட்ஸ் தான் அவங்க. எதிர்மறை மண்டலங்களை சேர்ந்த சோல்ஸ், ஆன்மாக்கள் தான் அவங்க. இந்த மாதிரி சோல்ஸும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு ட்வின் சோலுக்கு, ட்வின் ஃப்ளேம், ஒரு ட்வின் ஃப்ளேமாக இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளவு கடினமான வேலையாக இருக்கும்னு இப்போ நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ட்வின் சோலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. பட் அது என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். மேபி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டானதாக தான் இருக்கும் ஒரு ட்வின் சோலுக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை பிரேக் பண்ணுறது, அதாவது அந்த சாபங்களை வந்து நீக்கிறது, இப்படி பல விதமான கடினமான விஷயங்களை வந்து ஒரு ட்வின் சோல் பண்ணுவாங்க, இதை பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா பல தலைமுறையாக இருக்கிற சாபனை அது. அதை வந்து ஒரு ட்வின் சோல் பிறந்து அதை வந்து அந்த கஷ்டங்களெல்லாம் அனுபவித்து அந்த சாபத்தை பிரேக் பண்ணணும். அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது நம்ம ஜஸ்ட் ஒரு வார்த்தையாக சொல்லிட முடியாது. இது மிகப்பெரிய ஒரு மிஷன் ஆக்சுவலாக அது. ஸோ அந்த ஃபேமிலியோட சாபத்தை எல்லாம் உடைச்சி அதை ஃபுல்லாக ஹீலும் பண்ணுறாங்க. ஏன்னா ஜென்ரேஷன் ட்ராமா இது வந்து ஒரு குடும்பத்து ஒரு தலைமுறை சாபம் மட்டும் இல்லை, அந்த என்டையர் ஃபேமிலி ஃபுல்லாக தலைமுறையாக இருக்கிற ஒரு சாபம். அதையெல்லாம் உடைக்கிறது தான் ஒரு ட்வின் ஃப்ளேமுடைய வேலை. சபிக்கப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் அங்கே நீங்கள் நிறைய உங்களுடைய ஃபேமிலியில் நிறைய டாக்ஸிவ் ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன்ஸ் நிறைய நீங்கள் பார்க்கலாம். நல்ல விஷயங்களை விட நிறைய கெட்ட நிகழ்வுகளை வந்து பார்க்கலாம். நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். சேம் நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ் நிறைய பார்க்கலாம். காலகாலமாக வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். உங்கள் குடும்பத்தில் பின்னோக்கி பார்த்தீங்கன்னாலும், உங்களுக்கு நடந்த நிகழ்வுகளை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெளிவாக புரியும். ஸோ ஒரு குடும்பம் சபிக்கப்பட்டா அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படின்றது இருக்கவே இருக்காது. பணம் சம்பாதிப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும். அப்படியே பணத்தை சம்பாதிச்சாலும் அது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களால சேர்த்து வைக்க முடியாது. பணத்தை சேமித்து வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதே சமயம் நல்ல விஷயங்களுக்காக அதை பயன்படுத்தவும் முடியாது. நிறைய கெட்ட விஷயங்களுக்காக தான் அந்த பணமே பயன்படும். அதிகமான கடன் தொல்லை இருக்கும். இப்படி பல விதமான நிகழ்வுகள் வந்து இருக்கும். ஸோ இதுதான் சில ரீசன்ஸ் எப்படிப்பட்ட ஃபேமிலியில் ட்வின்
ஃப்ளேம்ஸ் ட்வின் சைல்டு ரீஇன்கார்னேட் ஆகுறாங்க ஆஸ் அ ஹியூமன் சோலா இந்த எர்த்தில் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இந்த சபிக்கப்பட்ட கெட்ட கர்மாக்கள் இருக்கிற ஃபேமிலி அந்த சாபனை இருக்கும் போதும் அந்த சாபனைகள் நீங்கினதுக்கு அப்புறமா ஒரு ட்வின் சோல் பிறந்து அது நீங்கினதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.